மக்களே, நான் இங்கே உங்கள்கிட்ட என்ன பேச போகிறேன்னா, அண்ணாமலை உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல, பிஜேபி நேசிக்கிறீங்க நேசிக்கல, அல்லது அவரை ஒரு தலைவராக மதிக்கிறீங்க மதிக்கலை, இங்கே அதெல்லாம் தள்ளி வச்சுருங்க மக்களே. அண்ணாமலை அப்படிங்கிற ஒருத்தர் இந்த பாலிட்டிக்ஸில் தனக்கான இடத்த உருவாக்கிறாருன்னா அவர்கிட்ட ஒரு குவாலிட்டி இருக்கும்ல, அந்த குவாலிட்டியை தான் இந்த வீடியோ நான் எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட சேர்க்க போகிறேன். அந்த குவாலிட்டி இன்றைக்கி ரொம்ப தீவிரமாக ரொம்ப ஆழமாக மிக நேர்த்தியாக வெளிப்பட்டிருக்கு. அந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒடிசாவில் தமிழர்கள் ஆளணும் ஆளக்கூடாது அப்படிங்கிறத நம்ம செப்பரேட்டாக ஒரு டிஸ்கஷன் பண்ணிட்டோம். அந்த டிஸ்கஷனில் நம்மளோட தாட் ப்ராசஸ் நம்மளோட ஐடியா எல்லாத்தையுமே நம்ம ஷேர் பண்ணிட்டோம். செல்வ பெருந்தகை அப்படிங்கிற காங்கிரஸோட தலைவர் பதவியேற்ற பிறகு தமிழ்நாட்டில் ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவத்தை நிகழ்த்த முயற்சி பண்ணார் கமலாலயத்தில். அதை பிஜேபி தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் மிக சாணக்கியத்தனமாக தடுத்திருக்கார். எப்படி தடுத்திருக்கார், என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற அந்த செய்தியை தான் இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் மக்களே, நம்ம பேசுகிறதோட மையத்துக்கு முதல்ல போயிடலாம். எதற்காண்டி இந்த விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியுங்க, பிரதமர் நரேந்திர மோடி ஒடிசா மாநிலத்தோட எலெக்ஷனில் பிரச்சாரத்தில் இருக்காங்க. ஒடிசாவோட சட்டசபையோட அந்த பகுதியில் நாடாளுமன்ற எலெக்ஷனும் சேர்த்து வருது. ரெண்டுமே அங்கே ஒன்றா நடக்குது. ஸோ ஒடிசாவை தமிழ்நாட்டை சேர்ந்த வி.கே. பாண்டியன் அப்படிங்கிற ஒருத்தர் பேசுபொருளாக இருக்கார். இவரை மையப்படுத்தி பிரதமர் நரேந்திர மோடி சில விஷயங்களை சொன்னார். நம்ம அதை பற்றி செப்பரேட்டாகவே நம்மளோட ஒரு பார்வையை நம்ம முன்னாடி வச்சுட்டோம். அந்த பார்வை தனியாக இருக்குது. ஸோ அது அடிப்படையை வச்சு செல்வ பெருந்தகை என்ன சொல்றாருன்னா, ஒடிசாவில் பார்த்தீங்கன்னா தமிழர்களை பிரதமர் நரேந்திர மோடி அவமதிக்கிறாரு. தமிழர்களை பிரதமர் நரேந்திர மோடி அவமதிக்கிறது எந்த அளவு சரியா இருக்கும், இதற்காண்டி நாங்கள் நியாயம் கேட்க போகிறோம். நியாயத்தை எங்கே கேட்க போகிறோம்னா, கமலாலயத்தை முற்றுகையிட்டு நியாயம் கேட்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செல்வ பெருந்தகை அவர்கள் சொல்கிறாங்க. செல்வ பெருந்தகை அப்படிங்கிற ஒருத்தர் காங்கிரஸ் கட்சியோட தலைவரான பிறகு பல்வேறு விஷயங்களை இவர் செஞ்சுட்டாலும் இந்த விஷயமானது இவர் இமேஜை அடுத்த கட்டம் எடுத்துகிட்டு போயிருமே அப்படிங்கிற ஒரு விஷயமானது நமக்கு பர்சனலாக பாலிடிக்ஸை கவனிக்கும் போது நமக்கு தோணுது. சரிப்பா, அண்ணாமலை என்ன பண்ண போகிறாரு, செல்வ பெருந்தகை இப்படி ஒரு ட்வீட் போட்டார், இப்படி ஒரு விஷயத்தை சொல்கிறாரு, அதற்கு கவுண்டர் அட்டாக்காக அதை தடுக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் இந்த செய்தியை எப்படி நீர்த்து போக செய்ய போகிறார் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான கேள்வி நமக்குள்ளே இருந்துச்சு. டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவர் ட்விட்டரில் கிளம்பாடுறாரு. என்ன சொல்கிறாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கமலாலயத்துக்கு செல்வ பெருந்தகை அவர்கள் வர்றதா நான் செய்திகளில் பார்த்தேன், தெரிஞ்சுக்கிட்டேன், ரொம்ப நல்ல விஷயம். என்னைக்கு வரீங்க அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் முன்னாடி சொல்லுங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. என்னைக்கு வரீங்கிறத ஏன் முன்னாடியே கேட்குறேன்னா, உங்களுக்கு அதாவது உங்களோட வருகையை பொறுத்து நாங்கள் இந்த 3 விஷயத்தை செய்ய போகிறோம். அதனால தான் டேட்டு மட்டும் கொஞ்சம் வராதிங்கன்னு சொல்லலை, வரக்கூடாதுன்னு சொல்லலை, செய்யக்கூடாதுன்னு சொல்லலை. இந்த ஒடிசா அதை பற்றிய விளக்கங்கள்லாம் அண்ணாமலை அவர்கள் கொடுத்துட்டு பேட்டி கட்டியெல்லாம் கொடுக்கல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, வாங்க அப்படிங்கிற முதல் வரவேற்பு. என்னைக்கு வரீங்க அப்படிங்கிற ரெண்டாவது கேள்வி கேட்குறாரு. அதை சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு 10 பேர் வருவீங்களா, 10-12 பேர். அழகிரி அவர்கள் மாநில தலைவராக இருக்கும்போது இனிஷியேட்டிவாக அவர் ஒரு போராட்டம் பண்ணார்ல, அந்த போராட்டத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை மையப்படுத்தி இங்கே கவுண்டர் அட்டாக்ல கொடுக்குறாரு. என்ன ஒரு 10 பேர் வருவீங்களா, இங்கே 10 பேரும் கமலாலயத்தில் தான் மதிய சாப்பாடு போகிறீங்க, உங்களுக்கான சாப்பாடை நாங்கள் தயார் பண்ணிடலாம். ஸோ வரப்போகிற 10 பேருக்கு சாப்பாடு எங்கள் சைட்லேருந்து இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, வரப்போகிறவங்க 10 பேருக்கு நாங்கள் புக்கு கொடுக்க போகிறோம், பிரிண்ட் பண்ணி ஒரு புக்கை உங்களுக்கு பரிசாக கொடுக்க போகிறோம். காசு கீஸ்லாம் எதுவும் கொடுக்க தேவையில்லை. அந்த புக்கில் என்ன எடுக்க போகுதுன்னா, திமுக காங்கிரஸ் தமிழ் மக்களுக்கு தமிழின மக்களுக்கு செஞ்ச மிக முக்கியமான துரோகங்களை பட்டியலிட்டு அந்த புக்கை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன், உங்கள் புக்கை உங்கள்கிட்ட கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற ரெண்டாவது விஷயத்தை சொல்கிறாரு. மூணாவது என்ன சொல்கிறாருன்னா, சமூக வலைதளத்தில் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுவோம். இந்த புக்கில் இருக்கக்கூடிய தகவல்கள் அத்தனையுமே மையமாக வச்சு நீங்கள் வர்ற அன்னைக்கு சோஷியல் மீடியா முழுக்க எங்கள் கட்சியை சேர்ந்தவங்க தமிழக மக்களுக்கு நீங்கள் செஞ்ச துரோகத்தை வீடியோவாக நாங்கள் வெளியிடுவோம், அந்த வீடியோவை எல்லாருமே வெளியிடுவாங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாரு. அதாவது காங்கிரஸ் கட்சியோட தலைவர் பிஜேபியோட தலைமை அலுவலகத்தை முற்றுகை வராரு, வரக்கூடாது, பண்ணக்கூடாது, போலீஸ் கம்ப்ளைண்ட், பாதுகாப்பு, ஆர்ப்பாட்டம், போராட்டம் அப்படிலாம் போகவே இல்லை. இங்கே நேக்கா என்ன சொல்கிறாரு, வர்ற அத்தனை பேருக்கும் மதிய சாப்பாடு. 10 பேர் அப்படிங்கிறது ஒரு கவுண்டர் அட்டாக்கை கூட வச்சுக்கலாம். வர்ற அத்தனை பேருக்கும் மதிய சாப்பாடு, வர்ற அத்தனை பேருக்கும் புத்தகம், வர்ற அத்தனை பேர் சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ, இந்த 3 விஷயத்தை நாங்கள் பண்ணுவோம். வர்றது வராது உங்களோட விருப்பம். இப்போ செல்வ பெருந்தகை அவர்கள் என்ன பண்ணுவாங்க, போவாங்களா மாட்டாங்களா, என்ன செய்ய போகிறாங்க? இந்த செல்வ பெருந்தகை அவர்கள் ஒருவேளை போய் அண்ணாமலை அவர்கள் இந்த மாதிரி விஷயத்தை செஞ்சாங்கன்னா யாருக்கு அசிங்கமாக இருக்கும்? ஒடிசாவை மறந்துடுவோம். நம்ம ஒடிசா சார்ந்த விஷயம் எதுக்கு ஆர்ப்பாட்டம் போராட்டம்லாம் மறந்துடுவோம். இங்கே அரசியல்வாதி அண்ணாமலை எப்படிப்பட்ட செய்திகளை கிரியேட் பண்ணிடுவார்னா, காங்கிரஸ் கட்சி பிஜேபி அலுவலகத்தை முற்றுகையிட்டது, அந்த அலுவலகத்தில் பிஜேபியினர் காங்கிரஸுக்கு சாப்பாடு போட்டனர், காங்கிரஸுக்கு புத்தகங்கள் கொடுத்தனர், அன்று சோசியல் மீடியாவில் இந்த வீடியோ வைரலானது அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். நம்ம ஒடிசா செல்வ பெருந்தகை அவர்களோட போராட்டம் ஆர்ப்பாட்டம் இதெல்லாம் நம்ம பெருசாக அந்த இடத்துல கேர் பண்ணிக்கவே மாட்டோம். ஏன்னா கவுண்டராக
நார்மலாக நமக்கு வர்ற செய்திகளே இப்படிப்பட்டதாக இருக்கும். பாலிடிக்ஸை நம்ம ஆழமாக வாட்ச் பண்ணுற நம்மளே இப்படிப்பட்ட செய்திகளை பார்ப்போம். அப்போ பொதுமக்கள் அத்தனை பேர் எப்படிப்பட்ட செய்திகளை பார்ப்பாங்க? ஸோ செல்வ பெருந்தேவர்கள் தேதியை முன்கூட்டியே சொல்லுவாரா? செல்வ பெருந்தேவர்கள் போவாரா? செல்வ பெருந்தேவர்கள் போனார்னா அண்ணாமலை அவர்கள் திட்டமிட்டபடி எல்லாத்தையும் செஞ்சுருவாரா? என்னோட தாட் ப்ராசஸ் என்னதுன்னா இவர் செஞ்சுருவார் அப்படிங்கிறது தான் எனக்கு நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அண்ணாமலை அவர்கள் அரசியல்வாதியாக இருக்கிறதுக்கு இந்த ஒரு குவாலிட்டி இருக்குது பார்த்தீங்களா? செய்தியை யார் அடுத்த கட்டம் எடுத்துகிட்டு போகிறதுங்கிற ஒரு குவாலிட்டி இருக்குது பார்த்தீங்களா? அந்த குவாலிட்டி அந்த மனுஷன்ட்ட இருக்குதுனால தான் அந்த மனுஷன் சரி தப்பு உடன்படுற அதெல்லாம் தள்ளி வச்சுருங்க. அதெல்லாம் தாண்டி இந்த மனிதர் பாலிடிக்ஸில் நிற்கிறதுக்கு இந்த குவாலிட்டி தாங்க உதாரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். இது சார்ந்த உங்களோட கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா செய்திகள் சார்ந்த முழுமையான புரிதலை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.